ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சொரா புட்டு தான். சொரா மீனில் புட்டு பண்ண போகிறோம். சொரா மீனாக வாங்கிட்டு வந்து தோலை உரிச்சிட்டு பீஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மார்க்கெட்டில் சொரா மீனை வந்து அது ஆல்ரெடி தோலை உரித்து பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். அதை நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறோம்ல, அது சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா குக் ஆகணும். குக் ஆன பிறகு தான் நம்ம வந்து இதை உதிர்த்து செய்ய போகிறோம். இந்த சொரா புட்டு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப சிம்பிளும் கூட. ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த கண்ணாமூனா நம்ம சிக்கனுக்கு மசாலா அரைச்சி செய்கிற மாதிரிலாம் தேவையே இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்ட உடனே அந்த ஃபீட் பண்ணுன்னா கூட நல்ல டிஃப்ரென்சேஷன் தெரியும். கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உதிர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் போன் மாதிரி தான் இருக்கும், அது எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம். உதிர்த்து கொஞ்சம் ஆற வச்சுடுங்க, அப்போ தான் பிசுக்கு பிசுக்குன்னு இல்லாமல் இருக்கும். கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெயை விட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பட்டை, லவங்க, கிராம்பு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நாங்கள் எதுவுமே போடலை. இது வாய்க்கு வரும். இது வந்து சொரா புட்டோட மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் வந்து சோம்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். நல்லா வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போல் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது மெயின் இன்க்ரீடியன்ட். பச்சை மிளகா போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுங்க, அரைச்சி போடுறது தட்டி போட்டுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல் சூப்பராகவும் இருக்கும். இதெல்லாம் வதங்கி பச்சை வாடை போன பிறகு இந்த சொரா உதிர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சொரா புட்டை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அப்புறம் புட்டு மாதிரி வராது. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா காரம் நம்மளுக்கு பத்தாது. எங்கள் வீட்டில் இந்த வெள்ளையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. கலராக இருக்கணும், டெம்ப்டிங்காக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே டெம்ப்ட் ஆகணும் அந்த கலரு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், மிளகாத்தூள் சேர்த்துனேன். இல்லைனா வெறும் பச்சை மிளகா போட்டு செய்யறதுனாலும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா செவுக்க எடுப்போம். இது லாஸ்ட்டில் பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரளவுக்கு எடுப்போம். இப்போ அடுத்ததாக நான் வந்து லாஸ்ட்டாக அந்த ஃபைனலுக்கு வந்து நம்ம சாப்பிட்ட உடனே டச் வரும் பார்த்திங்களா, அந்த விறுவிறுன்னு காரம். அந்த காரம் வரதுக்காக பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டிருக்கோம். இந்த தாராளமாக நல்லாயிருக்கும். அது ஒன்றும் பெரிய காரம்லாம் இருக்காது. இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம். அது ஒரு வாய்க்கு அதை பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.